திருமணம் என்னும் நிக்கா பாகம் 9. அதிகாலையில் எழுந்து தொழுதுவிட்டு குரான் படித்து கொண்டிருந்தார்கள் ஜஸ்மீனும் ஜெசிராவும். அன்சரி தொழுகையை முடித்துவிட்டு சிவநேசன் சிவகுருவுடன் நடைப்பயிற்சிக்கு போனார். காலை 6 மணிக்கு கீழே வந்தார்கள் ஜஸ்மீனும் ஜெசிராவும். சிவகாமி சுந்தரி இருவரும் காலை வேலைகளை செய்ய தொடங்கியிருந்தனர். அவர்களுடன் ஜெசிராவும் இணைந்து கொண்டார். அவர்கள் வீட்டில் விறகு அடுப்பு உண்டு. வெள்ளி செவ்வாய் அதற்கு சாணம் பூசி மொழுகி கோலம் போடுவார்கள். இன்று வெள்ளிக்கிழமை, ஆதலால் சுந்தரி அந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தார். ஜெசிரா அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே பேசிக்கொண்டு இருந்தார். சிவகாமி வாசலில் சாணம் தெளித்து கோலம் போட்டு கொண்டிருந்தார். அவரோடு சென்று அவர் போடும் கோலத்தை ஆசையாக பார்த்து கொண்டிருந்தாள் ஜஸ்மி. அழகான சிக்கு கோலம் ஒன்று போட்டார். வாவ், சூப்பராக இருக்குமா, எனக்கு கற்றுக் கொடுங்கம்மா, நானும் இது மாதிரி போட ஆசையாக இருக்குது. அதுக்கு என்னடா தங்கம், நான் சொல்லித்தாரேன், நீ என்னை விட சூப்பராக போடுவ, வா, அடுத்து பால் கலந்துட்டு வருவோம். நேரமாச்சில்ல, எல்லோரும் டீக்காக காத்துட்டு இருப்பாங்க. இங்கே மாடு இருக்கா என்று ஆச்சரியமாய் கேட்டாள் ஜஸ்மின். இருக்குடா, வீட்டில் யாருக்கு பேக்கெட் பால் சுத்தமாக பிடிக்காது, அதனால் மாடு வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆள் வந்துடுவான், அவன் மாட்டை பார்த்துக்குவான், ஆனால் பால் நாங்களே தான் கறந்துக்குவோம். சொல்லிக்கொண்டே கன்றுக்குட்டியை ஊட்ட விட்டு பிறகு அழகாக பால் கறந்தார். ஜஸ்மீனுக்கு அந்த வீடு, தோட்டம், இந்த மாடு, இங்கே உள்ளவங்க எல்லாரையும் பிடிச்சிருந்தது. அனைவருக்கும் டீ குடிச்சிட்டு காலை வேலை ஆரம்பிச்சாச்சு. சிறிது நேரத்தில் வந்து சேர்ந்தால் அனு. பெரியம்மா, இன்னைக்கு நான் கேட்ட பூரியும் உருளை மசாலாவும் தான் வேணும், இல்லைன்னா அவ்வளவுதான். ஏண்டி, எழுந்து பல்லு கூட விளக்கலை, நேராக அடுப்புக்கு வந்துட்ட, பூரி கேட்குது உனக்கு என்றாள் சுந்தரி. நேற்று பல்லை விளக்கிட்டு வந்த கேட்ட போது என்ன சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? சாம்பார் வச்சுட்டேன்டி, என்னால் இனி பூரி செய்ய முடியாது, உனக்கு வேணும்னா முன்னாடியே எழுந்து வான்னு சொல்லியிருந்தீங்க. அதனால்தான் இன்னைக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டேன். நான் போய் தூங்கிட்டு அப்புறம் சாப்பிட வர்றேன். ஜஸ்மச்சி, குட் நைட் என்று கத்தியபடி தூங்க சென்று விட்டாள். கடவுளே, இவளை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு பார்த்திங்களா ஜெசிரா? இந்த வாள் என்னம்மா பேசுதுன்னு. எனக்கு ஜஸ்மின் மாதிரி ஒரு தங்கம் கிடைக்காம போச்சே. எவ்வளோ அமைதியான பொண்ணாக இருக்கா. நீ எடுத்து சொல்லுடா அந்த வாளுக்கு என்றாள் சுந்தரி. சின்ன பிள்ளை தானே சுந்தரி, போக போக மாறிடுவா. அதோட அணுவும் தங்கமான பொண்ணு தான் என்று அணுவுக்கு பறந்து பேசினான் ஜெசிரா. அடடா, ஒரே நாளில் உன்னையும் ஏமாத்திட்டாளா அந்த அருந்த வாள்? அது பண்ணாத சேட்டை இல்லை என்று உள்ளேயே நுழைந்தார் பார்வதி அம்மா. பின் அனைவரும் பேசிக்கொண்டே, நம்ம இளவரசி அதுதாங்க அணுக்குட்டி, அவங்களுக்கு பிடிச்ச பூரி செஞ்சிட்டாங்க. காலை உணவு முடிந்ததும் ஜெசிரா அம்மா, என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு